வணக்கம் மாணவர்களே! 8ஆம் வகுப்பில் உண்டு அளவிகள் 2ஆம் பாடத்தில் 5வது கணக்கு பயிற்சி 2.1 ல் 5வது கணக்கை பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளைக் கொண்ட வட்ட கோணப் பகுதிகளின் பரப்பளவு காண்க. வட்ட வில்லின் நீளம் 48 மீட்டர், ஆரம் 10 மீட்டர். பரப்பளவு ஃபார்முலா LR/2 சதுர அளவுகள். L 48ன்னு தெரியும், R 10ன்னு தெரியும், /2. அப்போது 48 × 10/2 2 10யும் அடிச்சா 5, 2 10ன்னு வரும். அப்ப 48 × 5 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதுல 2வது கணக்கு வட்ட வில்லின் நீளம் 50 சென்டிமீட்டர், ஆரம் 13.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வட்ட கோணப்பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்ப வட்ட கோணப்பகுதியின் பரப்பளவு LR/2. Lக்கு 50ன்னு தெரியும், Rக்கு 13.5 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அப்ப 50 × 13.5/2 2/2 அப்படின்னு. அப்ப 2ஆல 50 டிவைட் பண்ணா 25 வரும். அப்ப 25 × 13.5 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா பரப்பளவு 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். 2ஆம் பாடத்துல பயிற்சி 2.1ல 6வது கணக்கை பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளைக் கொண்ட வட்ட கோணப் பகுதியின் மையக் கோணம் காண்க. பையின் மதிப்பு 22/7 என கொள்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு 462 சென்டிமீட்டர், ஆரம் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா 0°/360° × πr². பரப்பளவு நம்ம 462ன்னு தெரியும். 0°க்கு 0° போடுறோம், 360° 360° போடுறோம், பை மதிப்பு 22/7ன்னு போடுறோம், ஆரம் 21 ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். இப்ப இந்த 7யும் 21யும் 121 அடிச்சுக்கிறோம். அப்ப 462 × 360° / 22 × 3 × 21 இது இருந்ததுன்னா தீட்டா மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா அளவுகளையும் தானே கொண்டு போறோம். அப்ப 360° கீழே இருக்கிறது மேலே வரும். 22 3 21 அப்படிங்கிற அளவுகள்லாம் 22 3 21 கீழே தலைகீழா மாறிவிடும். இப்ப 4 3 120°ஆல 320° டிவைட் பண்ணா 120° வருது. 462 × 120°. அப்ப 21 462 டிவைட் பண்ணா 22 வருது. அப்ப இந்த 22 22யும் கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணா வட்ட கோண பகுதியின் கோணம் 120° ஃபைண்ட் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். 2வது கணக்குல வட்ட வில்லின் நீளம் 44 மீட்டர், ஆரம் 30° கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். டிகிரி வேணும்னா ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததுதான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்க முடியும். பரப்பளவு ஃபார்முலா LR/2. L 44ன்னு தெரியும், இன்ட்டு ஆரம் 35ன்னு தெரியும். அப்ப 2 2 44 டிவைட் பண்ணா 22ன்னு வரும். அப்ப 22 × 35 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா பரப்பளவு 770 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு θ/360° × πr² இருக்கு. θ/360° பரப்பளவு 770 கண்டுபிடிச்சோம், அதை போட்டுக்கிறோம். பை மதிப்பு 22/7ன்னு போடுறோம்.
ஆரம் வந்து 35 டிகிரி உங்களுக்கு தெரியும். 35 2ஆல 2 தடவை எழுதிக்கிறோம். 4 7 7 35 அப்படின்னு வருது. இப்ப இந்த தீட்டாவ இந்தாண்ட கொண்டு வரோம். இந்தாண்ட கொண்டு வரும்போது கீழ இருக்கிறது மேலயும், மேல இருக்கிறது கீழயும் மாறிக்கும். அப்ப 4 5 5 327 டிவைட் பண்ணா 72 வரும். அப்ப 770 இன்டு 72/22/35 வரும். இந்த 22 274ல டிவைட் பண்ணா 35ன்னு வரும். 35 35 டிவைட் கேன்சல் ஆயிடும். அப்ப 35 35 கேன்சல் ஆகி 72 டிகிரி கண்டுபிடிச்சிடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.